பணத்தை வட்டிக்கு கொடுத்தா நான் பணக்காரன் ஆயிடுவேன் நீ நினைச்சனா அந்த பணம் உனக்கு வியாதியையும் துன்பத்தையும் வேதனையும் கஷ்டத்தையும் சாபத்தையும் கொண்டு வரும். நிச்சயமா அப்படிதான் வரும். வசனம் அப்படிதான் சொல்லுது. இதுல மாற்றமே கிடையாது. இதுல இப்படி வரலாம் அப்படி சொல்றதுக்கெல்லாம் கண்டிப்பா சாபம் தான் வாழ்க்கையில இருக்கும். குடும்பத்துல சாபம் இருக்கும். உனக்கு மட்டும் இல்ல, உன் பிள்ளைகளுக்கும் சாபம் இருக்கும். வட்டிக்கு மட்டும் பணம் கொடுக்காது. உன்னால முடிஞ்சா ஒரு 1000 ரூபாய் கேட்டா உன்னால முடிஞ்சா 1000 ரூபாய் கொடுத்துரு. அவன் திருப்பி கொடுக்கலாம் பரவாயில்ல, கர்த்தர் ஸ்தோத்திரம், ஆசீர்வதிக்கட்டும் கர்த்தர் சொல்லு. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். கர்த்தருக்கு கொடுத்ததை அவன் என்ன செய்கிறார்? திரும்ப கொடுப்பார். உன்னால கொடுக்க முடியலையா? என்னால முடியலைங்க, சாரி, என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லுங்க. பணம் இருக்குது ஆனா கொடுக்க மனசு இல்லை அப்படின்னா நீங்க ஒரு கொஞ்சம் போதையாச்சு கொடுங்க. 1000 கொடுக்க முடியல, 200 ரூபாய் இவ்வளவுதாங்க என்னால இப்ப முடியும், இந்தாங்க வச்சுக்கோங்க.